இன்றைய நற்செய்தி, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். சங்கீதம் 65:4. ஒரு சிறிய குழந்தை தன் தாயின் மடியில் இருந்தால் அக்குழந்தை எதை பற்றியும் கவலைப்படாது. அக்குழந்தையின் கண்களில் அமைதி, மனதில் நிம்மதி, உள்ளத்தில் திருப்தி இருக்கும். இந்த அமைதி, நிம்மதி, திருப்தி எங்கே இருந்து வருகிறது? அன்பின் உறைவிடமான தாயின் மடியில் இருப்பதால், தாயின் அருகாமையில் இருப்பதால். அதுபோல ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்மையான திருப்தி எங்கே இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய வீட்டிலே தான். சங்கீதக்காரன் அதைத்தான் அழகாக சொல்கிறார். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்கிறார். தேவனுடைய ஆலயம் என்பது கற்கள் கொண்ட கட்டிடம் மட்டுமல்ல, அது தேவன் வாசம் செய்யும் இடம், ஆவியானவர் வாழும் இடம். அங்கே அமைதி, ஆசீர்வாதம், பரிசுத்தம் நிறைந்துள்ளது. நீங்கள் தேவாலயத்திற்குள் நுழைந்தால் உங்கள் சுமையெல்லாம் லகுவாகும். அந்த இடத்தில் தேவன் பேசுகிறார், ஆறுதல் தருகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். அவருடைய சமூகத்தில் கிடைக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சியை எங்கும் பெற முடியாது. அவருடைய ஆலயத்தில் கிடைக்கும் திருப்தி மனதிற்கும் ஆவிக்கும் உண்மையான நன்மையாகும், ஆகாரமாகும். அந்த நன்மையால் உங்கள் உள்ளம் திருப்தி அடைகிறது. ஆகையால் ஆண்டவர் என்று உங்களை பரிசுத்த ஆலயமாகிய வீட்டிற்கு வா என்று அழைக்கிறார். செல்வோமா?